ஓடினார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இனியும் ஓடி ஒளிவார்கள். எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, நீதிமன்ற வழக்குகள் விடாமல் சுத்து போட்டு கொண்டே இருக்கும் இந்த திமுகவின் அமைச்சர்களை. கடந்த 2023 ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த போதும் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்தார் செந்தில் பாலாஜி. பின்னர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. வெளியே வந்த கையோடு அவசரமாக மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த அவசரத்தால் தான் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது என கூறி ஜாமீன் வேண்டுமா, அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தது உச்சநீதிமன்றம். இதனால் தான் ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதே போல ஆபாச பேச்சு பொன்முடியின் அமைச்சர் பதவிக்கும் ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றமே ஒரு அரசை பார்த்து பொன்முடி மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு அலறவிட்டது. அதனால் பயந்து அவரும் தன் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது வெறும் ட்ரெய்லர் தான் என்ற கணக்காக திமுகவின் அமைச்சர்களும் அவர்கள் செய்யும் ஊழல்களும் தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு இன்று அமைச்சர்களாக வலம் வரும் துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். இதோ இன்று கூட சொத்து குவிப்பு வழக்கில் பெரியசாமி மற்றும் அவர் குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு வழக்குகளிலிருந்து அமைச்சர்களை நீதிமன்றம் விடுதலை செய்த விவகாரம் ஏற்கனவே பூதாகரமாகி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த மீண்டும் விசாரணை என்ற உத்தரவிலிருந்தே மீளாத இந்த அரசாங்கம் தற்போது ஒவ்வொரு நாளும் நீதிமன்ற உத்தரவுகளால் ஆடித்தான் போயிருக்கிறது. இப்படி நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளால் ஏற்கனவே தூக்கமின்றி திகைத்து போயிருந்த திமுகவுக்கு இந்த உத்தரவுகள் இன்னும் இடியை இறக்கி இருக்கின்றன. இதே போல பொன்முடிக்கு எதிராக ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் தீர்ப்பு வந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் பெண்கள் மற்றும் சமய நம்பிக்கை பற்றிய அவதூறாக பேசிய விவகாரமும் அவரை சுத்து போட்டிருக்கிறது. அவருக்கும் எப்போது வேண்டுமானாலும் எந்த வழக்கிலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலும் ஆண்டு கணக்காக புழல் சிறையில் தன் நாட்களை கழித்த செந்தில் பாலாஜி மீண்டும் புழல் சிறைக்கு சென்று தன் நாட்களை கழிக்கப் போகிறார். இந்த லிஸ்டில் இனி அடுத்து யார் இணைய போகிறார்கள் என்பதுதான் தற்போதைய போட்டியே. இப்படி திமுக அமைச்சர்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன ஊழல் வழக்குகள். இது மட்டுமின்றி ஜாபர் சாதிக்கின் வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு, டாஸ்மாக் ஊழல் விவகாரம் என்று பெரும் சூறாவளியே வரப்போகிறது திமுகவுக்கு. இதில் திமுகவின் பல முக்கிய புள்ளிகள் சிக்கப் போகிறார்கள். இப்படிப்பட்ட வழக்குகளால் வெகு விரைவில் வீழப்போகிறது இந்த திமுக என்பது மட்டும் கண்கூடாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.